கண்டதேவி திருத்தேர் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஆற்றிய உரை குறித்து செய்தி வெளியீடு எண் 21 நாள் 22/5/2025 அன்று தமிழ்நாடு செய்திக்குறிப்பு ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சமூக ஒற்றுமையின் எடுத்துக்காட்டாக கண்டதேவியில் திருத்தேர் விழா நடைபெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள். கண்டதேவி திருத்தேர் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் முக்கிய சமூகங்களுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த முரண்பாடுகளை தீர்த்து ஒற்றுமையுடன் திருத்தேர் விழாவை முன்னெடுத்தது சமூக நல்லிணக்கத்தின் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருத்தேர் விழாவை 4 நாட்டார் சமூகத்தினர் இணைந்து இழுத்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர், இந்த புண்ணிய பூமியானது சீதை தேவியை ராவணன் கடத்தி சென்றதை ராமர் அறிந்த பூமி இது. விபீஷணர் ராமரை வணங்கிய புனித இடமும் இது என குறிப்பிட்டார். அத்துடன் இந்த விழா சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 4 சமூகத்தினர் இணைந்தது 400 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இது ஆச்சரியமளிக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பிரிவுகள் சுதந்திரத்திற்கு பின்னரும் ஆட்சியாளர்களிடம் அதே கொள்கை நீடித்திருப்பது வருத்தம் தருவதாகவும், ஒற்றுமை ஏற்படுவதில் அரசின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஜாதி மற்றும் உபஜாதிகள் உள்ளன. எனவே இந்த விழா திருத்தேர் ஓட்டமும் சமூக நல்லிணக்கமும் என்ற பெயருடன் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது. இந்த விழாவை நடத்தும் இரு சமூக மக்களை காண ஆவலோடு வந்ததாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நாட்டில் இந்து தர்மத்தை கொரோனா கிருமி, டெங்கு, மலேரியாவோடு ஒப்பிட்டு பேசும் போக்கு உள்ளது என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார். பக்தி அறிவியலுக்கு எதிரானது என கூறி ஆலயங்களை ஒதுக்கி வைக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர். ஆனால் இந்த புனித மண்ணில் பக்தியின் வழி பரவியதே நம் அடையாளம். பக்தர்களை அரசியலுக்கு எதிரானவர்கள் என சித்தரிப்பது தவறு. கோயில்கள் மறக்கப்பட வேண்டிய இடமல்ல, மக்கள் நினைவில் வைக்க வேண்டிய இடம் என்றார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இத்தகைய சூழ்நிலையையும் தாண்டி கள்ளர் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் இடையிலான பல ஆண்டுகளாக இருந்த வேறுபாடுகளை மறந்து திருத்தேர் விழாவை ஒற்றுமையோடு நடத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக கூறிய ஆளுநர், இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக அமையட்டும். நல்லோர் இணைந்தால் சாத்தியமில்லாததும் சாத்தியமாகும் என்பதை இம்மண் நிரூபித்துள்ளதாக தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர்.என். ரவி அவர்கள் தெரிவித்து உரையை நிறைவு செய்தார். இவ்விழாவில் இரு சமூக தலைவர்களும் பெருமளவிலான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. The reason I came here today is to meet the great people, the large-hearted people of Kallar and Devendra Kulvela communities, their leaders, their people, those who took the initiative, resolve the problem. You are an example. You are an example for the rest of the state. You are an example for any such dispute anywhere in the country. That look, there is enough or a strong strength in the society. There are good people who take decision and overcome the differences. I came to meet these people. I came to see who they are, and I came to thank them from the bottom of my heart. நான் இங்கு வந்ததற்கு
என் மனதார இன்னொரு மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட பன்னெடுங்கால ஒரு பிணக்கு இதை தீர்ப்பதற்காக முன்னெடுப்பை செய்தார்கள் இல்லையா கள்ளர் பெருமக்களும் தேவேந்திர குல வேளாள பெருமக்களும். அந்த சான்றோர் பெருமக்கள் யார்? அவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக ஆவலோடு நான் இங்கே வந்தேன். இந்த உத்தம பெருமக்கள், இந்த சான்றோர் பெருமக்கள், இவர்கள் தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்காட்டுகள், பாரத நாட்டிற்கு வழிகாட்டிகள். இத்தகைய இந்த சமூகத்திலே பலம் இருக்கிறது, இங்கே நல்ல மக்களும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது.